டிடிவி என்டிஏக்கு போனதுக்கு அப்புறம் காங்கிரஸோட நிலைப்பாட்டில் ஏதாவது மாற்றம் ஏதாவது வந்து ராகுல் மனநிலைன்னா இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நேஷனல் லெவலில் கிரைசிஸ் வந்தபோது மம்தா கைவிட்டுட்டாங்க, தேஜஸ்வி கைவிட்டுட்டாங்க, இவங்க ஹேமந்த் சோரன் கூட இப்போ விலகி போறாருன்னு கேள்வி எல்லாருக்கும் இருக்கும்போது திமுக மட்டும் தேசிய அளவில் நம்மளோட கூடவே இருக்காங்க. ஸோ அவங்கள இப்போ டீச் பண்ண வேண்டாம். திமுக காரனுக்கே இல்லாத விசுவாசத்தை செல்வ பிறந்தவங்க திமுக கட்சிக்கு காட்டுறாருன்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாது, சகிக்க முடியாது. இதாக சார், ஆனால் காங்கிரஸ் தரப்பில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தொடர்ச்சியாக உங்கள் கூட தான் பயணிக்கிறோம், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை, ஆனால் எங்களை நீங்கள் கிள்ளிக்கிறையாக நினைக்கிறீங்கல்ல. காங்கிரஸை பகிச்சிக்க வேண்டாம். ஏன்னா காங்கிரஸ் மனம் நோக்கும்படி செய்ய வேண்டாம். ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிற நிலையில் திமுகவை பலவீனப்படுத்துவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஆனால் நம்மளோட டார்கெட்டுக்கு அந்த பயணத்துக்கு போகலாம், அதனால் கமெண்ட் பண்ணாதீங்கன்ட்டு சொல்லியிருக்கேன். நான் இந்த கூட்டத்தில் கலந்துக்கல அப்படிங்கிறதே ஒரு அரசியல் கொடி வச்சு தான் அந்த கூட்டணி தொடர்பான விஷயங்களை போட்டு ஹேஷ்டேக் ஆட்சியில் பங்குன்னு போடுறாருன்னா, அப்போ ஏதோ ஒரு இடத்துல மிஸ்கம்யூனிகேஷன் ஒன்று செல்வப்பிரதிநிதி சொல்றது உண்மையா இருக்கணும், இல்லைன்னா மாணி தாக்கூர் சொல்றது உண்மையா இருக்கணும். யார் சொல்றது உண்மை? திமுக காங்கிரஸை இலக்காரமாக நினைக்கக்கூடாது, சமமாக மதிக்கும், ஃப்ரெண்டாக மதிக்கும். இதுதான் அவங்களோட பால். இது கேஎஸ் அழகிரி ஒரு முறை சொல்லியிருக்கேன். ஃபைனல் கர்கேவும் ராகுல் என்ன சொல்ல போகிறாங்க, நேமா ராகுல் ஸ்டாலினை பகிர்ச்சிக்கு விரும்ப மாட்டாங்க. அதாவது விஜய் ஒரு நல்ல ஆப்ஷன் தானே, ஏன் காங்கிரஸ் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். வந்தாச்சு மிஸ்டர் கோல்டோட தீபாவளி ஆஃபர் வந்தாச்சு. ஆனா காங்கிரஸ் திமுகக்குள்ள ஒரு சின்ன சலசலப்பு ஓடிட்டு இருக்கு. நேத்து கூட செயற்குழு கூட்டத்துல பேசும்போது கூட தேசிய தலைமை தான் கூட்டணி தொடர்பான முடிவுகள் அறிவிக்கும்னு சொல்றாங்க. ஆனா கூட்டணியில இன்னும் திமுக கூட்டணியில தான் இருக்காங்க. ஆனா ஏன் தேசிய தலைமை அறிவிக்கணும்னு செய்தியாளர்கள் கேட்கும்போது செல்வ பிறந்தகை கோவப்படுறாரு. ஏங்க தேசிய தலைமை தாங்க அதை முடிவெடுக்கும், ஏங்க அதை திரும்ப அதே கேட்டுட்டு இருக்கீங்கன்னு போறாங்க. உண்மையிலே டெல்லியில என்ன நடந்துச்சு, செயற்குழு கூட்டத்தில் என்ன நடந்துச்சு, இவங்க திமுகவோட தான் தொடர்றாங்களா, இல்ல டிடிவி என்டிஏக்கு போனதுக்கு அப்புறம் காங்கிரஸோட நிலைப்பாட்டில் ஏதாவது மாற்றம் ஏதாவது வந்திருக்கும்? ஒன்றுமே மாற்றம் வராது. ஏன்னா அந்த டெல்லியில் பேசுகிற போது ராகுல் காந்தியினுடைய நமக்கு கிடைச்ச தகவல் வச்சு சொல்கிறோம். ராகுல் மனநிலைன்னா இப்போ ரிஸ்க் எடுக்க வேண்டாம், தாவேக்காவோட ஃப்ரெண்ட்லியாக இருப்போம். இந்த ஃப்ரெண்ட்லியாக இருப்பது பின்னாடி பயன்படும். ஒருவேளை வர தேர்தலில் ஒரு வெல் ப்ரூவ்டு பார்ட்டியாக இருந்ததுன்னா ஃப்யூச்சரில் நமக்கு யூஸ் ஆகலாம். அதனால ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே இருந்துருவோம். ஒரு சாதகமாக ஜனநாயகம் படத்தை பற்றி பேசலாம், அப்பப்போ ஃபோனில் பேசலாம், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் திமுக இன்றைய தினம் நமக்கு ப்ரூவ்டு பார்ட்னர், நீண்ட காலம் இருக்கும். ரெண்டாவது, நமக்கு நேஷனல் லெவலில் கிரைசிஸ் வந்தபோது மம்தா கைவிட்டுட்டாங்க, தேஜஸ்வி கைவிட்டுட்டாங்க, இவங்க ஹேமந்த் சோரன் கூட இப்போ விலகி போகிறாருன்னு கேள்வி எல்லாருக்கும் இருக்கும்போது திமுக மட்டும் தேசிய அளவில் நம்மளோட கூடவே இருக்காங்க. ஸோ அவங்கள இப்போ டீச் பண்ண வேண்டாம். இந்த மனநிலை ராகுல் காந்திக்கு இருப்பதாக தெரியுது. ஆனால் என்ன பண்ணலாம், இவ்வளோ அஜிடேட் ஆகியிருக்காங்கன்னா கூடுதல் இடங்களை கேட்போம், அதில் கன்வின்ஸ் பண்ணுவோம் ஸ்டாலினோட பேசி. ரெண்டாவது, ஒருவேளை நாளைக்கு திமுக ஆட்சி அமைக்கும் போது போதிய பலம் இல்லாவிட்டால் அதை நம்ம கேட்கலாம். இது ரெண்டுமே இந்த மனநிலைக்கு வந்திருக்காங்க. ஸோ அது கண்டினியூ ஆகுது, அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. அவங்க எந்த விதமான செகண்ட் ஒப்பீனியன், செகண்ட் தாட் கிடையாது. ஆனால் கட்சிக்குள்ள நிறைய நீங்கள் சொல்கிற மாதிரி அஜிகேஷன் இருக்கு. மாணி தாகூர், ஜோதிமணி, பிரவீன் சங்கர் எல்லாரும் கடுமையான அதிருப்தியை வெளிப்படுத்துறாங்க. ஈவன் நேத்து மாணி தாகூர் இந்த கூட்டத்தில் நான் கலந்துக்காத தொடர்பா நான் இவர்கிட்ட தேசிய பொறுப்பாளர்கிட்ட சொல்லிட்டேன், உண்மையான காங்கிரஸ்காரன் அப்படின்னு போட்டு தம்ச போறேன். செல்வ பெருந்தகை இக்னோர் பண்ணி அப்படி என்ன இதுல இருக்க போது? 60 பேர் தான் கலந்துக்கிட்டாங்க, 30 பேர் 90 பேர் கலந்துக்கலன்றாங்க. சரி, 30 பேர் கலந்துக்கலன்றாங்க. அதுல மாணிக்கம் தாக்கூரும் ஒருத்தர். இது சிம்பிள் சார். காங்கிரஸ் ஜோதிமணியோ மாணிக்கம் தாக்கூரோ சுதாவோ நீண்ட காலம் காங்கிரஸ்ல இருக்கிறவங்க. ஆனா செல்வ பெருந்தகை பல கட்சிகள் மாதிரி இங்க வந்தவர். அவர் டாமினேட் பண்றாரு ஒன்று. ரெண்டாவது, மூத்த காங்கிரஸ் தலைவர் கோபனா போன்றவர்கள்லாம் அவ்வளோ முக்கியத்துவம் தரதில்லையே செல்வ பெருந்தகை. இதெல்லாம் மிகப்பெரிய வருத்தம். என்ன போன்றவர்களுக்கு வருத்தம். எனக்கு கோபனாவை நல்லா தெரியும். அவர் நீண்ட காலம் ஊறி போன காங்கிரஸ்காரர், அப்பழுக்கில்லாத தலைவர். அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இக்னோர் பண்ணிட்டு செல்வ பெருந்தகை டாமினேட் பண்ணுறது ஒன்று. ரெண்டாவது, டூ மச் ஆஃப் லாயல்ட்டி டு டிஎம்கே. திமுக காரனுக்கே இல்லாத விசுவாசத்தை செல்வ பெருந்தகை திமுக கட்சிக்கு காட்டுறாருன்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாது, சகிக்க முடியாது. இதாக இருக்கு. இதெல்லாம் காரணம். இந்த காரணத்தை
இந்த காரணமும் கோபமும் அதிருப்தியும் வெறுப்பும் இப்படி வெளிப்படுகிறது. ஆனால் அவங்களுக்கும் திமுக விட்டு போகணும்லாம் அப்படி ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ இருக்கிறது கம்ஃபர்டபுள். என்னன்னா எங்களை நீங்கள் எவராலையாக பயன்படுத்தக்கூடாது. திமுக காங்கிரஸை இலக்காரமாக நினைக்கக்கூடாது, சமமாக மதிங்க, ஃப்ரெண்டாக மதிங்க. இதுதான் அவங்களோட பார்வை. இது கேஎஸ் அழகிரி ஒரு முறை சொல்லியிருக்கார். ஆகையினால அந்த பார்வை அதுதான் அவங்க அப்பப்போ வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அதில் செல்வபுரத்துக்கு போன்றவர்கள் இப்போ உதாரணத்துக்கு EVKS இளங்கோவன் இருந்தபோது காமராஜ் ஆட்சின்னு சொல்லுவார், அமைச்சரவையில் பங்கு கேட்பாரு. மைனாரிட்டி கவர்மெண்டா இருந்தா கூட கலைஞர் கொடுக்க மாட்டார். கலைஞர் வந்து அவருடைய சாமர்த்தியமான அணுகுமுறை கையாளுவார். என்ன சாமர்த்தியம் அணுகுமுறைன்னா, தமிழ்நாட்டில் நீங்கள் பங்கு கேட்காதீங்க, பாண்டிச்சேரியில் நீங்கள் ஆட்சி அமைங்க, நாங்கள் பங்கு கேட்க மாட்டேன், சோனியாவை கன்வின்ஸ் பண்ணிட்டார். அந்தம்மா ஓகேன்னு சொல்லிடுச்சு. சரி கருணாநிதி என்ன சொல்கிறோம் அதை கேளுங்கன்ட்டு. ஆனால் அது ஒரு சாமர்த்தியம். அவர் பாண்டிச்சேரியை பற்றி ஒரு தெரியலையே போல இருக்கு. இந்த மாதிரி சாமர்த்தியமாக இருக்கும். இப்போ இருக்கிற நிலைமையில் ஸ்டாலின் கேட்டால் பங்கு கொடுப்பார்ன்ற லெவலில் அது ராகுல் காந்தி பேசினா ஏதேனும் கூடுதல் இடங்கள் ப்ளஸ் நாளைக்கு தேவை இருந்தால் ஆட்சியில் பங்கு தேவை இருந்தால் அது இஃப் பட்டு தான், சப்ஜெக்ட் டு நீடு தான். நாளைக்கே திமுக அதிகமான இடங்கள் கிடைச்சுன்னு தரமாட்டாங்க, இவங்களுக்கு கேட்டு பிரயோஜனம் இல்லை. ஆனால் அதிக இடங்கள் கேட்பது பயன், அவங்க வாய்ஸு இது குரல் எழுப்பதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அந்த கணக்கு தான், அதுதான் அப்படி தான் போகுது. தாவேகா பக்கம் அவங்க போவதற்கு வாய்ப்புகள் இல்லை சார். ஆனால் காங்கிரஸ் தரப்புல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் தொடர்ச்சியாக உங்க கூட தான் பயணிக்கிறோம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எங்களை நீங்க கிள்ளிக்கிறையா நினைக்கிறீங்கல்ல, அதை தான் மாணிக் தாக்கூர் திரும்ப திரும்ப சொல்றாரு. நீங்க ஆட்சியில பங்கு கொடுங்க, அதிக சீட்டு கொடுங்க, ஏன் கூட்டணி இது என்ன தேசிய அளவில் நீங்க மற்ற மாநிலங்கள்லாம் அப்படித்தானே ஆட்சி இருந்திருக்கு. கேரளா உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, கேரளால நாங்க பங்கு கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ கொடுக்கறதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்கிறாரு. அங்கதான் ஒரு மனக்கசப்பு வந்துட்டே இருக்கு திரும்ப. அதுதான் உண்மை. அதுதானே தவிர காங்கிரஸுக்கு திமுக மீது பெரிய அதிருப்தி எல்லாம் கிடையாது அங்கேயே வெளியில வர்றதுக்கு. அது மாதிரி இல்லை. கடந்த முறை கேஎஸ் அழகிரி ஒரு தடவை சொன்னார், எங்களை நடத்துவது வருத்தம் தருகிறது. ஆனா பேசுறாங்க சார், நீங்க சொல்ற மாதிரி EVKS போய் வெளிப்படையா பேசினாரு, கேஎஸ் அழகிரி பேசினாரு, KN நேரு காங்கிரஸ் தூக்கி சுமக்கிறதே நமக்கு வேலையா போச்சுனாரு. ஆனாலுமே கூட்டணிக்குள்ள எல்லாரும் இன்டாக்டா தான் இருந்தாங்க. ஆனா காங்கிரஸ் வெளியே போக போகுதுன்னு இந்த மாதிரி ஒரு பேச்சு கூட்டணி தொடர்பா டெல்லி தலைமை முடிவு பண்ணோன்னு தமிழக காங்கிரஸ் ஒரு கொடி வைக்கிறாங்கன்னா அங்கதான் நமக்கு சந்தேகம். ஒரு விஷயம் நீங்க கவனிக்கணும், இந்த அதிகமான சீட்டுகள் 117 சீட்டா கேட்டது யாரு? கிரீஷ் சோழங்க. இப்போ ஒரு 3 மாசம் முன்னாடி திருநெல்வேலி கூட்டத்தில். அதுக்கு பிறகு யாருமே அவர் தன்னுடைய முடிவை மாற்றிக்கல. அதற்கு பிறகு பல தலைவர்கள் பல கட்டங்களில் ஆட்சியில் பங்கு கூடுதல் இடம், ஆட்சியில் பங்கு கூடுதல் இடம் கேட்டிருக்காங்க. ஒரே வாய்ஸ் பல தலைவர்கள் கிட்டேருந்து வருது. நீங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி EVKS இளங்கோவன் விஷயத்தில் EVKS இளங்கோவன் மட்டும்தான் பேசினார். ஒன்று, அவர் மாநில காங்கிரஸ் தலைவர், தேசிய அளவில் கூட பேசலை. ஆனால் கிரீஷ் சோடங்கர் ராகுல் காந்திக்கு நெருக்கமானவர், நேஷனல் லீடர். ஸோ இந்த ஒப்பீனியன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் நேஷனல் லெவல், நாட் ஃப்ரம் ரீஜனல் லெவல். கரெக்ட். ஆனால் இந்த தேர்தலுக்கு அது சரியா இருக்குமா? இங்க நீங்க சொல்ற மாதிரி NDA கூட்டணி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ரென்தன் ஆயிட்டு வராங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த கூட்டணிக்குள்ள இருந்த டஸ்ட் எல்லாம் செட்டில்ட் ஆகி அவங்க தேர்தலை நோக்கி டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் அவரும் தனியா களம் காண்டா கூட அவரும் ஆக்டிவா இருக்கும்போது இந்த முறை நம்ம கூட்டணிக்குள்ள இருந்து திமுக இருந்து சீட்டுகளை வாங்கி வெற்றி MLA இருந்தாதான் நமக்கு சரியா இருக்கும்னு தானே காங்கிரஸ் யோசிக்கணும். இந்த குரூஷியல் டைம்ல ஆட்சி அதிகாரத்துல பங்குன்னு திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கறது எந்த இல்ல அது கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. ப. சிதம்பரம் என்ன பேசியிருக்காராம் ஸ்டாலின் மீட் பண்ணும்போது, நாங்க இப்ப அதை பத்தி பேச வேண்டாம், ஆட்சியில் பங்குங்கிறது இப்ப பேச வேண்டாம், தேர்தல் முடிஞ்ச உடனே ஒருவேளை மைனாரிட்டி கவர்மெண்டா வந்தால் 2006 மாதிரி இருக்காது, அப்போ விட்டு கொடுத்தாங்க, இப்போ விட்டு கொடுக்க மாட்டாங்க. எப்படியும் 4 சீட்டு 4 மந்திரி பதவி 5 பதவி அமைச்சர் பதவி வேணும்னு. ஆனால் அதுக்கான சூழ்நிலை இருக்கா இல்லைங்கிறது தேர்தல் முடிவுக்கு அப்புறம் தான் அது. ஆனால் தேர்தலுக்கு முன்னாடி இதை சொல்லி தேவையில்லாத ஒரு உரசலை திமுகவோட ஏற்படுத்த வேண்டாம்ங்கிறது பார்வை. ரெண்டாவது, திமுகவோட இருக்கிறது இப்போ இருந்துகிட்டே இருப்போம், நமக்கு பின்னாடி பார்த்துக்கலாம் என்கிற நிலையில் தான் காங்கிரஸோட மேலிடம் நினைக்குது. இன்னொன்று, அன்னைக்கு 2 நாளுக்கு முன்னாடி நடந்த டெல்லியில் நடந்த கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் கர்கே, மல்லிகார்ஜுன கர்கேவே, தி காங்கிரஸ் வில் பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் தமிழ்நாடு, அந்த வார்த்தையை கவனிங்க. அவர் சொன்னது ஆங்கில நாளேடுகள் வந்திருக்கு. அவர் சொன்னது அப்படியே அவர் ஹிந்தியில் பேசுகிறாரு ஆங்கிலத்தில் பேசுகிறாரு தெரியாது. அந்த ஆங்கில வரி எப்படி இருக்குன்னா, the Congress party will play an important role in தமிழ்நாடு. அப்படின்னா என்ன அர்த்தம்?
இவங்கெல்லாம் அமைச்சர் பதவி கேட்டிருக்காங்க, ஆட்சியில் பங்குன்னு கேட்டிருக்காங்க. ராகுல் காந்தி பேசலை, சோனியா காந்தி பேசலை, பிரியங்கா பேசலை, கர்கேவும் பேசலை. ஆனால் கர்கே இந்த சென்டென்ஸ் சொல்கிறார். அப்போ எத்தனை அர்த்தங்கள் அதில் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். பொறுத்து இருக்காங்க, இப்போ இல்லை எதுவாக இருந்தாலும். இது ஒரு மெசேஜ் ஸ்டாலினுக்கு போயிடுச்சு. ஸ்டாலின் கூட நான் இங்கே கேள்விப்பட்டவர் இல்லை, கன்வின்ஸ் பண்ணுவார் ராகுல் ஸ்டாலினை கன்வின்ஸ் பண்ணுவார், இடங்கள் அதிகமாக பெறுவது. இப்ப நேத்து சிஎம் அவர்கள் அவங்க மாவட்ட செயலாளர்ல பேசும்போது கூட காங்கிரஸுக்குள்ள நம்ம கூட்டணி கட்சிகள் வந்து சில பேர்த்துக்கு நம்ம பிடிக்காம கூட இருக்கலாம், ஆனா நீங்க யாரும் எதுவும் பேசாதீங்க, சீட்டு தானே, அதை நான் பாத்துக்கிறேன், அதை எப்படி பேசி முடிக்கணும்னு எனக்கு தெரியும், நீங்க அதை பத்தி ஒரி பண்ணாதீங்க, நீங்க எதுவும் ஹோல்டு கொடுத்து பேசாதீங்க, வார்த்தைக்கு வார்த்தை நீங்க எதுவும் பதில் கொடுக்காதீங்கன்னு ஒரு அறிவுரையா சொல்லியிருக்காரு முதலமைச்சர். சோ அப்ப திமுக தலைமையும் காங்கிரஸோட இம்பார்ட்டன்ஸ் உணர்ந்திருக்கு. நாளைக்கு அடுத்த தேர்தல் இதையும் சொன்னதா சொல்றாங்க. நாளைக்கு ஒருவேளை ஆட்சி மாற்று மத்தியில் வந்ததுன்னா, காங்கிரஸ் வந்ததுன்னா திமுகவுக்கு சாதகமாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை, அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் தொலைநோக்கு பார்வையாக இருந்தால் கூட இப்போ இருக்கிற நிலவரத்தில் காங்கிரஸை பகைச்சிக்க வேண்டாம். ஏன்னா காங்கிரஸ் மனம் நோகும்படி செய்ய வேண்டாம் என்ற மனநிலைக்கு திமுக இருக்குது. காரணம் என்னென்னா, ஆன்டி இன்கம்பன்சி, இது போன்ற சர்ச்சைகள் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிற நிலையில் திமுகவை பலவீனப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஆனால் நம்மளோட டார்கெட்டுக்கு அந்த பயணத்துக்கு போகலாம், அதனால் கமெண்ட் பண்ணாதீங்கன்ட்டு சொல்லியிருக்காரு. அதுதான் அதனுடைய அது இயல்பு, அதுதான் சரியான ஸ்ட்ராட்டஜி. எல்லா கட்சியிலும் இப்போ இந்த ஃபார்முலாவே அதிமுக சொல்லுவாங்க, இனிமேல் அதிமுக கொஞ்ச நாள் தினகரன் பற்றியெல்லாம் ஒன்றும் பேசாதீங்கப்பா, அதே மாதிரி அமமுக நீங்கள்லாம் ஒன்றும் எடப்பாடி பற்றி எல்லாம் பேசாதீங்கப்பா, சைலண்டாக இருங்க, இந்த நிலையும் வரும். ஆனா தேசிய தலைமை திரு செல்வபிறந்தகை வெளிப்படையா சொல்றாரு, சமூக வலைதளங்கள்ல கூட்டணி தொடர்பான கருத்துக்களை எல்லாம் யாரும் பதிவிடாதீங்க, கூட்டணிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துற மாதிரி விஷயங்களை பண்ணாதீங்கன்னு தேசிய தலைமை அறிவுறுத்தி இருக்கு அப்படின்னு டெல்லியில செய்தியாளர் சந்திக்கல பேசுறாரு. ஆனா மாணிக் தாகூர் அதுக்கப்புறமும் கூட அதே மாதிரியான வசனங்களை தான் திரும்ப போடுறாரு. பிரவீன் சக்கரவர்த்தியும் அப்படிதான் போடுறாரு. நான் இந்த கூட்டத்துல கலந்துக்கல அப்படிங்கிறதே ஒரு அரசியல் பொடி வச்சுதான் அந்த கூட்டணி தொடர்பான விஷயங்களை போட்டு ஹேஷ்டேக் ஆட்சியில் பங்குன்னு போடுறாருன்னா, அப்போ ஏதோ ஒரு இடத்துல மிஸ்கம்யூனிகேஷன் ஒன்று செல்வபிறந்தகை சொல்றது உண்மையா இருக்கணும், இல்லைன்னா மாணிக் தாகூர் சொல்றது உண்மையா இருக்கணும். யார் சொல்றது உண்மைன்னு எடுத்துக்குது? ரெண்டு பேர் சொல்றதுல உண்மையும் இருக்கு, பொய்யா இருக்கு. எப்படின்னா, செல்வபிறந்தகை நீ சொல்லு இப்படின்னு மேலிடம் சொல்லலை, மேலிடம் தான் சொல்ல விரும்பும் இந்த விஷயத்துல. அதாவது ஆட்சியில் பங்கு இப்போது கோர we are not demanding anything now. It may occur, the issue may occur in after the election அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு பொடி வச்சு பேசுறது. இதெல்லாமே மேலிடம் தான் சொல்லணும். நேற்று நல்லா கவனிச்சிங்க, நான் என்ன திரும்ப சொல்கிறேன்னா, அதிகமாக இதை பற்றி பேசுகிறதுல நேஷனல் லீடர்ஸ் முன்னெல்லாம் தேசிய தலைவர்கள் பேச மாட்டாங்க. சிதம்பரம் பேசுகிறாரு, அவர் ப்ரோ டிஎம்கேவாக பேசுகிறாரு. கிரீஷ் சோடங்கர் இண்டிபெண்டாக இருக்கணும்னு பேசுகிறாரு. பிரவீன் சக்கரவர்த்தி என்ன பேசுகிறார், அவர் ஒரு நாள் தாவே தலைவரை மீட் பண்ணுறதுல தப்பு என்ன தப்புன்னு பேசிட்டார். ஆனால் இனிமேல் அவங்க என்ன நிலைப்பாடு எடுப்பாங்க தெரியல. ஆனால் இவங்க எல்லாமே தேசிய தலைவர்களே ஒவ்வொரு மாதிரி பேசுகிறாங்க. ஃபைனல் கர்கேவும் ராகுல் என்ன சொல்ல போகிறாங்கன்னு. அநேகமாக ராகுல் ஸ்டாலினை பகைச்சுக்கு விரும்ப மாட்டேன். அதாவது விஜய் ஒரு நல்ல ஆப்ஷன் தானே, ஏன் காங்கிரஸ் அதை பிக் பண்ண இல்லையா? இன்னும் அவர் ஒரு முழுமையான அரசியல் வரல, எம்ஜிஆர் மாதிரி இல்லை. எம்ஜிஆரை கூட முதல் கட்டத்தில் காங்கிரஸ், அப்போது இந்திரா காங்கிரஸாக இருந்தது. இந்திரா காங்கிரஸ் முதல்ல கட்டத்தில் அதிமுக உறவு வச்சுக்கவே இல்லை. இப்போ காங்கிரஸுடைய பெரிய நோக்கம், பெரிய கொள்கை எங்கனாலும் அவங்க பாஜகவை வீழ்த்தணும், பாஜகவை எங்க வெற்றி பெற வச்சிடக்கூடாதுங்கிறது அவங்களுக்கு நோக்கமா இருக்கும். இப்போ என்டிஏல டிடிவி போறாரு, பாமக ஆல்ரெடி உள்ள வந்துட்டாங்க, அந்த கூட்டணி ஸ்ட்ராங் ஆகிறத டெல்லி தலைமையும் கவனிச்சிருப்பாங்க. இந்த சமயத்துல நம்ம வெளியில போய் திமுகவை பலவீனப்படுத்தி அது என்டிஏக்கு ஒரு பலம் சேர்த்து தமிழ்நாட்டிலையும் நடந்துட வேண்டாமே அப்படின்ற இடத்துல ராகுல் யோசிப்பாருன்னு எடுத்துக்கலாம். பாஜக எதிர்ப்புங்கிற புள்ளியே இவங்களை இன்னும் இறுக்கி கட்டுன்னு நினைக்கலாமா? நேஷனல் அவங்க எப்பவுமே நேஷனல் அவுட்லுக் தான் அவங்களுக்கு இருக்கும். பாஜகவை எதிர்ப்பு பார்வையில் தான் போவாங்க. இன்னும் வேறு சில மாநிலங்களும் பாஜகவை எந்த அளவுக்கு தோற்கடிக்கலாம்னு அந்த கணக்கில் தான் போவாங்க. அதுக்கு திமுக போன்ற கட்சிகள், திமுக இருந்ததுன்னா பின்னாடியே திமுக ஃபாலோ பண்ணி மற்ற கட்சிகள் வரக்கூடும்ன்ற ஒரு நம்பிக்கை. ஆனால் இப்போ இது பண்ண வேண்டாம். அதே சமயத்தில் தாவேக்காவை நம்ப முடியல. ஏன்னா தாவேக்கா திமுகவை சாடுகிற அளவுக்கு பாஜக அதிகமாக சாடலை, காங்கிரஸை சாடினதே கிடையாது. அதுவே வேற விஷயம். ஆனால் திமுக ஒரே ஒரு தடவை விமர்சனம் பண்ணாங்க. ஆகையினால தாவேக்காவை பற்றி நமக்கு தெரியாது என்னன்ட்டு. அதனால ரிஸ்க் எடுக்கணும், திமுகவோட இருப்போம். கிரைசிஸ் பீரியடில் திமுக நமக்கு கை 29 கூட பார்த்துக்கலான்னு. 29க்கு 26 நிகழப்போகிற மாற்றங்கள் அரசியல் நிகழ்வுகளை ஒட்டி 29 அமையும்.
இப்போ எதா இருந்தாலும் முதல்வர் ஸ்டாலின் அவங்க பேசி இந்த கூட்டணியை இவங்க என்னதான் இங்க பேசிட்டு இருந்தாலும் அவங்க ரெண்டு கொஞ்சம் கூட பேரும் பேசி சீட் கேட்பாங்க, கொடுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். இல்ல ஏன் இன்னொரு வெயிட் கடந்த முறை 23 சீட்டை எதுக்கு அவ்வளவு சீட்டு காங்கிரஸ்க்குலாம் நிறைய பேச்சுகள் இருந்தது. கரெக்ட். இந்த முறை திமுக அதிக இடங்கள்ல உதயசூரியன் நிக்கணும்னு அவங்க பிரியப்படுறாங்க. சோ இப்ப ஏற்கனவே புதுசா கமல் உள்ள வந்திருக்காரு, தேமுதிக வரதா இருக்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அதுதான் சொல்ல வரேன். தேமுதிக வருவதற்கான சாத்தியக்கூறு குறைஞ்சிட்டு வருதுன்னு அவங்க ஃபீல் பண்ண. தேமுதிக வந்துட்டா தர்ம சங்கடம் திமுகவுக்கு. அவங்க இப்போ ஏற்கனவே எல்லா கூட்டணி கட்சிகளுமே கூடுதல் இடங்கள் என்ற கோரிக்கையை காங்கிரஸ் மட்டும் இல்லை எல்லா கட்சிகளுமே முன் வைக்கிறாங்க. ஆட்சியில் பங்குங்கிறது வேணால் அது ஒருத்தர் வைக்கிறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் கூடுதல் இடங்கள்லையும் எல்லாரும் கேட்கும்போது இந்த சூழ்நிலை தேமுதிக வந்தால் ஏற்கனவே கொடுத்ததே குறையும். அதனால் தேமுதிக என்ன முடிவு எடுக்குதுன்னு காத்துட்ருக்காங்க. நான் திமுகவினுடைய அணுகுமுறை அப்படி கூட இருக்கலாம் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா தேமுதிக இன்று வரை பிரேமலதா என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. இதுவரையில் அவங்க இன்றைக்கும் கூட அவங்க சொன்னதில் கிளாரிட்டி இல்லை அவங்க. ஆனால் தே மே மூவ் டுவர்ட்ஸ். ஒரே காரணம் உங்களுக்கு தெரியும், ராஜ்யசபா சீட்டு விஜய் பிரபாகரன் கிடைக்கணும் அப்படி. அந்த மாதிரி ஏதாவது ஒரு டீல் செட் ஆகிடுச்சுன்னா என்டிஏல கண்டினியூ பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம். சட்டப்பேரவை தேர்தலில் அதாவது மக்களவை தேர்தலில் அதிமுக கூட சேர்ந்து கூட்டணி கண்டார்கள். கடந்த பல ஆண்டுகளாகவே பல தேர்தல்களில் பாஜகவோடு இருந்திருக்காங்க. ஸோ இப்போ அவங்க சேர்றதுல ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. அப்படி இருந்ததுன்னா சரி, இடங்கள் பற்றிய ஸ்ட்ரெஸ்ஸு திமுகவுக்கு கிடையாது. நாமளும் 200 இடங்களில் போட்டிடலாம். அதாவது உதயசூரியன் சின்னத்தில் 200 180 190 போட்டு மற்றவங்களுக்கு கணிசமாக கொடுக்கலாம். அவங்க திருப்தி அடைகிற அளவுக்கு நம்ம கொடுத்துடலாம் அப்படிங்கிற முடிவு. அதுக்காக காத்திருக்காங்க. காங்கிரஸ் கூட அப்போ ஒரு சூழல் வந்ததுன்னா சரி, காங்கிரஸுக்கு 2 சீட்டு கூட. ஏன்னா டாக்டர் ஐயா வராரான்னு தெரியல, டாக்டர் ராமதாஸ் வராரா, அவருக்கு எவ்வளோ தூரம் தருது, அவருக்கு எவ்வளோ தூரம் ஸ்டேக் இருக்கு, அவருக்கு எவ்வளோ தூரம் பலம் இருக்குது, இதெல்லாம் பல விஷயங்கள். அதனால தான் இவ்வளவு சிக்கல்கள் இருக்குது. அதான் திமுக கூட்டணியில் இன்னமும் ஒரு முழுமை பெறாத இருக்கு. கூட்டணி இருக்குது, கூட்டணி அப்படியே இருக்குது. ஆனால் அது எவ்வளோ சீட்டு, யார் எவ்வளோ எந்தெந்த இடங்களை போட்டிடுறாங்க போன்ற பல விவரங்கள் வந்து ஏற்கனவே ஃபுட்பால் அடிச்சுட்டு இருக்காங்க. இந்த இடம் கிடைக்காம இருக்கும்போது கூடுதலா சேர்க்க வேண்டாம் கூட சேர்க்க வேண்டாங்கிற மனநிலையில தான் இருக்கு. அந்த மனநிலையில அது அவங்களுக்கு தேவையில்லை. இப்ப இந்த கூட்டணிக்கு நிறைவா இப்ப இந்த கூட்டணி கணக்குகள்ல எதையாவது மாற்றம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல இப்ப இருக்கிற திமுக தலைமையிலான அணி என்டிஏ விஜய் தனித்து போட்டி இதுதான் தொடர போதா? இதே தான் தொடரும். காங்கிரஸ்லாம் இது வாய்ப்பே இல்லை. காங்கிரஸ் வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. காங்கிரஸ் அவர்களை திருப்தி செய்வதற்கான ஏதேனும் ஒரு உத்தியை வந்து ஸ்டாலின் கையாள்வார். அந்த கட்சி கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் அப்படியே நீடிக்கும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். வந்தாச்சு மிஸ்டர் கோல்டோட தீபாவளி ஆஃபர் வந்தாச்சு.